ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தான் நம்ம மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது, ஸோ கொஞ்சம் கரெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு பாருங்க என்ன இருக்குன்னு, புல்ஸ்லாம் பேர்ஸை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டானுங்க. நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் எக்ஸாக்ட்லி 20 EMAல தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு கேப் அப் கிடச்சுன்னா மேலே போக ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக போவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. 350 பாயிண்ட்லாம் ஏறி பல வருஷ காலம் ஆயிருக்குங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மோடி வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டைம்லாம் அதுக்கு மேலே ஏறி இருந்துச்சு. ஆனால் அது கேப் அப்லேயே பாதி ஏறி இருந்துச்சுங்க. ஆனால் அந்த கேண்டில் சைஸை பாருங்கள், அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கேண்டில் சைஸை பாருங்கள், பயங்கர பெருசுங்க. இந்த கேப் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தால் கூட இன்ட்ராடே ரேலியே ஒரு 300 பாயிண்ட் பக்கம் ஏறி இருக்குங்க பயங்கரமாக. இந்த 20 EMAயோட பவுன்ஸ் மட்டும்தான் ரீசனானா இல்லைங்க, அந்த இடத்துல இன்னொரு ட்ரெண்ட் லைனும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. ஸோ 2 டைம்ஸ் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிருந்துச்சு. நேற்று 3rd டைமும் சூப்பராக ட்ரை பண்ணியிருந்தாங்க. 20 EMAயோட கான்ஃப்ளூயன்ஸும் இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நேற்று ஏற்ற ட்ரை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஏறினது இந்த டெக்னிக்கல் ரீசனாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு ஏறினதுக்கு ஜிடிபி டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று ஈவினிங் ஏதோ ஒரு டேட்டா வந்திருக்கு போல். நம்ம இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் பயங்கரமாக ஆக்சலரேட் ஆகிருக்கு, 8.4 பக்கம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 6.6 தான் போல், ஆனால் 8.4 வந்திருக்கு. ஸோ நினச்சதை விட பயங்கரமாக 2 பாயிண்ட் கூடியிருக்கு. ஸோ அது ஒரு சூப்பரான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஷார்ட் கவரிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஏன்னா ஷார்ட் கவரிங் ரேலிஸ் மட்டும்தாங்க இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்கும். ஆனால் அப்புறம் தாங்க புரிஞ்சிச்சு இது ஷார்ட் கவரிங் ரேலி இல்லை, ஃப்ரெஷ் பையிங்கும் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டானால எஃப்ஐ இன்ஃப்ளோஸ் வந்திருக்கும் போல். ஸோ நேற்றே அவங்க இதை ப்ரெடிக்ட் பண்ணி நேற்றே அவங்க ஹெவியாக பை பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 128 crores தாங்க பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் நல்லா பை பண்ணியிருக்காங்க ஹெவியாக 3800 கோடி பக்கம். ஆனால் நேற்று எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எஃப்ஐஎஸ் 3500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நேற்று மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் பெரிய மூவ்மெண்ட் இல்லைனாலும் சைலண்ட்டாக ஏதோ பண்ணியிருக்கானுங்க. என்னைக்காவது எஃப்ஐஎஸோட டேட்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் எப்போவுமே மார்க்கெட் ஏறி இருக்குங்க. ஸோ எப்போவுமே இல்லை, ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நல்லா ஏறும். அதுக்குன்னு அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் அடுத்த நாள் எப்போவுமே ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நிறைய டைம் நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பிளைண்டாக நம்பிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்களாம் யோசிச்சு வைக்காதீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அப்படி நடந்திருக்குன்னு தாங்க சொல்கிறேன். அதுவும் இந்த அளவுக்கு அவங்க பை பண்ணியிருந்தோன்னா அதை பார்த்துட்டு மக்களே ஃபோமோலா இன்னைக்கு நிறைய பை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் ஏன் ஃப்ரெஷ் பையிங் சான்சஸ் இருக்கு, ஷார்ட் கவரிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஓஐ டேட்டா வச்சுதாங்க. இன்னைக்கு மார்னிங் ஓஐ டேட்டா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஷார்ட் கவரிங் சுத்தமாக இல்லை பெருசாக. யூஸ்வலி ஷார்ட் கவரிங்னா இந்த இடத்துல நிறைய கால்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கால்ஸ்லாம் இன்னும் பெருசாக க்ளோஸ் ஆகலைங்க. புட்ஸ் மட்டும் நிறைய பில்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு தான் ஷார்ட் கவரிங்கில் ஃப்ரெஷ் பையிங் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது 46,500ல் ஹெவியான புட்ஸ் பில்ட் ஆயிருக்கு. நான் ஒரு நிமிஷம் பேங்கோட சார்ட்டை காட்டுறேன். இது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டுங்க. மார்னிங் பாருங்க 46,500 தான் ஏடிஎம்ல இருந்திருக்கு. இப்போவே மார்னிங்ல இருந்து ஹெவியா ஏடிஎம்லேயே புட்ஸ் தைரியமாக செல் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பிரேக் அவுட் பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப நேரம் வீக்லி சிபிஆர்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 11 o'clock பயங்கரமாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாரத்துக்கு மொத்தமாக இந்த இடத்துல எவ்வளோ புட்ஸ் பில்ட் ஆயிருக்குன்னா 30 லட்சம் புட்ஸ் தாங்க பில்ட் ஆயிருக்கு. இந்த 30 லட்சத்தில் 25 லட்சம் பக்கம் காலையில் 1 hourலயே பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கணக்கு புரியுதுங்களா? இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் இறங்கக்கூடாது அப்படிங்கிறவங்க தான் இந்த இடத்துல புட்ஸ் செல் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்பாட்டில் 46,500 இந்த இடத்துல புட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே மார்க்கெட் விழக்கூடாதுன்னு. அங்கே மொத்தமே இந்த வீக் பேங்க் எக்ஸ்பைரிக்கு 30 lakhs தாங்க பில்ட் ஆயிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 1 hourலயே 25 லட்சம் பக்கம் பில்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக இந்த இடத்துலயே மார்க்கெட் ஏறதான் போகுது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் பிக் பிளேயர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் பொசிஷன்ஸ் தைரியமாக எடுத்திருக்காங்க ஏடிஎம்லேயே சூப்பராக. இன்னைக்கு ஹீரோ பேங்க் தாங்க 1166 பாயிண்ட் பக்கம் ஏறி இருக்குங்க. ஸோ நிஃப்டியும் பயங்கரமாக ஏறினதுக்கு முழுக்க பேங்க் தாங்க ரீசனு. ஐடிலாம் அப்படியே படுத்துட்டான். ஐடிலாம் நீங்கள் சுத்தமாக சப்போர்ட்டே பண்ணல, 0.5% விழதாங்க செஞ்சுருக்கான். நிஃப்டி ஐடி பாருங்கள்
ஒரு மாசமாக ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கான், எந்த மூமெண்ட்டும் இல்லை. இன்னைக்கு வந்து ஐடி வந்து பெருசாக பெர்ஃபார்மே பண்ணலங்க. பேங்க் தான் ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் அதை விட பேங்க் தாங்க ஒரு 80% to 90% இவனால தாங்க இன்னைக்கு வந்து ஏறி இருக்கு. எஃப்ஐஎஸ்ல இன்னைக்காவது ஹெவியாக பை பண்ணாலே அதெல்லாம் பேங்கிங் சைடில் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க நிறைய எஃப்ஐஎஸ் வந்து. ஸோ அதே மாதிரி கரெக்டாக அவங்க நேற்று வந்து 3500 கோடிக்கு வாங்கிட்டு இன்னைக்கு வந்து சூப்பராக ஏற்றி விட்டுருக்கானுங்க பாருங்க. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல டைட்டாக கன்சாலிடேட் ஆகும்போதே ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்க. இந்த இடத்துல தான் நான் சென்செக்ஸை வந்து முதல்ல ஷார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இல்லை மார்க்கெட் வந்து ஏறதான் போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஷார்ட் பண்ணதில் லாஸ் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாங் போயிட்டாங்க ஃபுல்லாக. இந்த இடத்துல இப்படி டைட்டாக கன்சாலிடேட் ஆகும்போது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லேயும் ஒரு கன்சாலிடேஷன் வந்து ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் கூட நம்ம டைனமிக் ஜோன்ஸும் இருந்துச்சுங்க இந்த ஏரியாவில். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகும்போதே நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக பறக்க போகுது அப்படின்னு. கரெக்டாக சொல்லி வாய மூடலைங்க, அதுக்குள்ளே பயங்கரமான ரேலி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கேண்டில் இருந்து. நான் இந்த இடத்துல தாங்க ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இல்லை ஷார்ட் இல்லை லாங் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கேண்டில் பிரேக் அவுட்டில் வந்து புரிஞ்சுக்கிட்டு உடனே என் பொசிஷன்ஸ்லாம் மாற்றிட்டேன். அதனால் இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டேங்க. ஸோ நாள் ஃபுல்லாக எந்த ஒரு கரெக்ஷனுமே வரல. லைட்டாக ஒரு 2 கேண்டில் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. மற்றபடி ஃபுல்லாக ஒன் சைடு தாங்க அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ கடைசி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதை வந்து நாள் ஃபுல்லாக கிராஸே பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல அப்படியே நல்லா தேய்ச்சிட்டே இருந்திருக்குங்க. ரொம்ப நேரமாக கிராஸ் பண்ண ட்ரை பண்ணி முடியவே இல்லை. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் நாளைக்கு கூட ஒர்க் ஆக வந்து சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ப்ரீவியஸ் டேயோட ட்ரெண்ட் லைன்லாம் கூட நெக்ஸ்ட் டே வந்து சம்டைம்ஸ் சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வேணால் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நான் யூஸ்வலி ஃபாலோவே பண்ண மாட்டேங்க. ஸோ எனக்கு நியூஸ் ஃபாலோ பண்ணுற பழக்கமே கிடையாது. முன்னாடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நியூஸ்லாம் ரொம்ப வேஸ்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் பெருசாக ஃபாலோவே பண்ணுறதில்ல. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் கண்டிப்பாக. ஆனால் நிறைய டைம் வந்து கன்ஃபியூஷன்ஸும் க்ரியேட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து இரலவெண்ட்டாக இருக்கும். அதனால் நியூஸும் பெருசாக பார்க்குறதில்ல. நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் தான் அனுப்பியிருந்தார் இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்திருக்கு, ஸோ ரேலி ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்குன்னு பேங்க் 1200 பாயிண்ட் பக்கம் ஏறும்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க சத்தியமாக. நான் இந்த நியூஸை மட்டும் இல்லைங்க, இந்த எஃப்ஐடிஏ டேட்டாவையும் நான் பெருசாக நம்பவே மாட்டேன். ஏன்னா அவங்க ஒரு நாள் வாங்குவாங்க, ஒரு நாள் விற்பாங்க, இந்த மாதிரி மாறி மாறி பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இந்த வாங்குறதுல எதெல்லாம் வாங்குறாங்க எதெல்லாம் விற்கிறாங்கன்னு நம்மளுக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது. ஸோ யூஸ்வலி ஒரு 10 to 15,000 crores தாங்க டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். அதாவது பை அண்ட் செல்ல இங்கே வந்து பாருங்கள் ஒரு 16,000 14,000 15,000 இந்த ரேஞ்சில் தாங்க பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நேற்று வந்து பாருங்கள் 55,000 பக்கம் வந்து வாங்கியிருக்காங்க, 50,000 பக்கம் செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிஃப்டி, அதுக்கப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதுலலாம் சில பல ஸ்டாக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. அதனால ஏதாவது ஒரு ஸ்டாக்ல பல்காக வித்துட்டு இன்னொரு ஸ்டாக்ல பல்காக மேபி போட்டிருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா யூஸ்வலி இந்த மாதிரி 50,000 கோடிக்கெலாம் வாங்கி விற்கலாம் மாட்டாங்க. அதான் அவங்க வந்து எதில் என்ன பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ நான் இந்த டேட்டாவையும் ரொம்பலாம் நம்ப மாட்டேன், அப்பப்போ சும்மா பார்ப்பேன். ஆனால் இதை நம்பிலாம் நான் எந்த டிசிஷன்ஸுமே எடுக்கவே மாட்டேங்க. இங்கேயும் நீங்கள் சென்செக்ஸ் சார்ட்டையும் நிஃப்டி சார்ட்டையும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தெரியும். வீக்லி சிபிஆரில் டைனமிக் ஜோன்ஸும் கோயின்சைட் வந்து ஆயிருந்துச்சுங்க. ஸோ இந்த கான்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்துச்சுன்னா நல்ல ரிஜெக்ஷன் வந்து வர சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மார்னிங் வந்து பாருங்கள் லைட்டாக ஒரு 2-3 கேண்டிலில் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக ஒன் சைட் ரேலி தான். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் நான் வந்து கண்டிப்பாக புல்லிஷாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குன்னு டக்குன்னு என்னோட வியூவை வந்து மாற்றினதுக்கு இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். முதல்ல ஷார்ட் பண்ணதில் ஒரு 20K வந்து லாஸ் ஆயிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி ஒரு 20K ப்ளஸ் வர கொண்டு வந்துட்டேன். ஒரு 40K வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அப்புறம் -20Kலேருந்து 20K ப்ளஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போதுங்கிற மாதிரி நினச்சி விட்டுட்டேன். ஸோ அப்புறம் கடைசியாக ஆஃப்டர்நூனுக்கு மேலே தாங்க கொஞ்சம் வந்து டெம்ட் ஆச்சு. சென்செக்ஸில் ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த நிஃப்டியில் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டு கண்டிப்பாக மேலே கிராஸ் பண்ண சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இருந்ததுன்னா பிரேக் ஆக வந்து சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஆங்கிளில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட மேலே போகலாம். ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னு வைங்களேன் மேலே பக்கம். ஸோ அந்த இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ்வலி கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் இந்த இதை இன்னைக்கு கிராஸ் பண்ண சான்ஸே இல்லை. ஒன்று எப்படியே தேய்ச்சிட்டே இருக்கும், இல்லை இங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக கரெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன். அதனால் இந்த நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைன் இதை பேஸ் பண்ணி நான் வந்து சென்செக்ஸில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பொசிஷன் வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப கம்மியாக தான், ஒரு 17K பக்கம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 20 அப்புறம் ஒரு 17 ரெண்டும் சேர்ந்து 37K வந்து வந்துருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் சென்செக்ஸில் இன்றைக்கி 37,349 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னும் இவங்க மார்க்கெட் இப்படி ஏற்றுனது என்னால் ஜீரணிக்கவே முடியல. புல்லிஷாக மாறவா என்னன்னு இன்னும் டவுட்டாகவே இருக்குங்க.
ஏன்னா இந்த மாதிரி பல டைம் ஏறி திருப்பி இறக்கி விட்டுருக்கானுங்க. பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன்லாம் பாருங்க ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு பயங்கர குரூஷியலான லெவல் வந்து இருக்குங்க. 46,000 ஒரு 650 இருந்து ஒரு 800 ரேஞ்சில் வர ஒரு 100-150 பாயிண்ட் வந்து இங்க பயங்கரமான ஒரு ஜோன் வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் டைமே பாருங்க இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்து 2 நாள் கூட சஸ்டெயின் ஆகலைங்க. ஒரு நாள் ரீடெஸ்ட் பண்ண பார்த்தாங்க, அப்புறம் உடனே திருப்பி அடுத்த நாள்ல இருந்து ஃபேக் அவுட் ஆகி திருப்பி உள்ள எடுத்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு திருப்பி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் உடனே பாருங்கள் திருப்பியும் அப்சைட் வந்து இழுத்துட்டாங்க பயங்கரமாக. ஸோ அதனால் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த பேங்க்னாலேயே கொஞ்சம் முழுசாக நம்ப முடியலங்க நிஃப்டியும் அப்படியே ஏறும் அப்படின்னு. ஏன்னா திருப்பி பேங்க்கில் வந்து சைக்கோ மாதிரி 1000 பாயிண்ட் வந்து ஒரே நாளில் திருப்பி இறக்குனாலும் இறக்குவாங்க. இதுக்கு முன்னாடி பல டைம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இறக்குனா நிஃப்டியும் திருப்பி இறங்கும். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் எல்லா ஸ்டாக்ஸும் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அதனால் சுத்தமாக நம்பவே முடியலங்க. நான் என்னைக்கு ஃபுல்லாக முரட்டுத்தனமாக புல்லிஷ் ஆகுனா இந்த பேங்க்கும் இந்த 15 இயர் ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குல்ல, அந்த 15 இயர் ட்ரெண்ட் லைனை என்னைக்கு பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் நம்மளுக்கு விடிவு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். ஸோ அது வர கண்டிப்பாக புல்லிஷ் பேரிஷ்னு மாற்றி ஏதாவது பண்ணி சாவடிப்பாங்கன்னு தான் தோணுது. அதாவது இப்போ கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கேன், ஆனாலும் என்னால் ஃபுல்லாக நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதையும் கிராஸ் பண்ணி போனேன்னா நான் வந்து முழுசாக புல்லிஷாக மாறுவேன். இதை நான் பல வீடியோஸில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது இதை நீட்டாக பிரேக் பண்ணனா நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேங்க. அது வர இதுக்குள்ளே ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியோ ஜிடிபி நியூஸை வந்து கரெக்டான டைமில் விட்டு புல்ஸை வந்து காப்பாற்றி விட்டானுங்க. எப்படியோ பேர்ஸ்க்குலாம் முரட்டு அடிதாங்க இன்னைக்கு. ஆனாலும் எத்தனை நாளைக்கு சஸ்டெயின் ஆகும்னு தெரியல. நீங்க யாராவது இந்த ரேலியை இன்னைக்கு ஃபுல்லா கேப்சர் பண்ணிருந்தீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான இன்னொரு ஸ்கேம் வீடியோ வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன். ஆனால் சடனா ஒரு பிளான் வந்து வந்துருச்சுங்க. என்னன்னு நான் வந்து லேட்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்றேன். அதனால நான் இந்த வீக்கெண்ட் வந்து வீடியோ போட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். தப்பா வச்சுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா 2-3 பேர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்கேமர் பத்தி வீடியோ போடுறேன் அப்படின்னு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு தாங்க சொல்கிறேன். இந்த வீக்கெண்ட் வந்து போட முடியாது. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வேணால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.